ஈரோடு ஜங்ஷன்லேருந்து மேட்டூர் டேம் வரையும் ரன் ஆகக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயினை பற்றி தாங்க சொல்லிட்டு இருக்கேன். பின்னாடி இருக்கிற வியூ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோம், ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரெயினை ட்ரை பண்ணுங்கள். எந்த ட்ரெயினை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா ஈரோடு ஜங்ஷன்லேருந்து மேட்டூர் டேம் வரையும் ரன் ஆகக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயினை பற்றி தாங்க சொல்லிட்டு இருக்கேன். ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னா மேக்ஸிமம் அந்த ட்ரெயினில் கூட்டமே இருக்கிறது இல்லைங்க. மோஸ்ட்லி வந்து கூட்டம் இல்லாமல் கோச்சஸ் எல்லாமே ஃப்ரீயாக தாங்க ரன் ஆகிட்டு இருக்கு. யூஸ்வலாக வந்து நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அண்டர்ஸ்டோடாக இருந்தாலும் சரி, அண்ட் தென் வந்து ரிசர்வ் பண்ணி போனாலும் சரி, மேக்ஸிமம் பேசஞ்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுற கோ பேசஞ்சர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஸோ பட் இந்த ட்ரெயினை பொறுத்தவரையிலையும் மேக்ஸிமம் பேசஞ்சரும் இருக்க மாட்டாங்க. கோச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மியான பேசஞ்சர் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அதால் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 13 ஜூன் 2026 சனிக்கிழமைங்க. ஸோ ஈரோடு ஜங்ஷனில் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து மேட்டூர் டேம் வரையும் ஃபுல் ஸ்டேஜ் நம்ம இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ காலையிலேருந்து இங்கே மழை பெஞ்சிட்டே இருக்குங்க, ப்ராப்பராக இன்ட்ரோ கூட என்னால் கொடுக்க முடியல. ஸோ ஸ்டேஷனுக்குள்ளே வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரோவே கொடுத்துட்ருக்கேன். ஸோ தலையும் ஃபுல்லாக நனைஞ்சிச்சு, ஷர்ட் ஃபுல்லாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா நனைஞ்சிருச்சு. ஸோ நமக்கு பெருசாக இங்கே டைம் இல்லைங்க, உடனே இங்கேருந்து கிளம்பி ஆகணும். ஸோ ட்ரெயின் டிபார்ட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் சீனு. நான் ரொம்ப நல்லா இருக்குங்க, நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ட்ரெயின் இன்ஃபர்மேஷன் இங்கே ஃபஸ்ட் ஒன்றா இருக்குது பாருங்கள். 56103 மேட்டூர் பேசஞ்சர், அதாவது மேட்டூர் பயணிகள் போட்டிருக்கு பாருங்கள். 5 மணிக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 4லேருந்து டிபார்ச்சர் ஆக போகுது. ஸோ டேரெக்டாக நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு போகலாங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரெயினை வந்து விளாகாக கவர் பண்ணலான்னு பிளான் நமக்கு சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பர்சன் தாங்க. அவரும் ஒரு விளாகர் தான். ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே கேட்டார் இந்த ட்ரெயின் வந்து விளாக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பெருசாக வந்து 2 பேருக்குமே டைம் கிடைக்கல. பட் அவர் பண்ணலாமா தான் கேட்டார், பட் எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, சடனாக தான் கிளம்பி வந்தேன். ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு பிளான் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். ஸோ டெஃபினட்டாக அவர் இந்த வீடியோவை பார்த்தாரு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இங்கே ஈரோடு ஜங்ஷனுக்கு ஒரு 4:10க்கு தாங்க வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா தூரல் போட்டுட்ருக்கு. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ ஒரு மான்சூன் ட்ரிப் மாதிரியே தாங்க நமக்கு இது அமைஞ்சிருக்கு. ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 and 4க்கு போகிற வழி. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கலேட்டர் அண்ட் லிஃப்ட் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம வந்து எஸ்கலேட்டர்லேயே போகலாம். ஸோ அப்படியே எஸ்கலேட்டர் மேலே வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா மழை இன்னுமே நல்லாவே பெஞ்சிட்ருக்குங்க. ஸோ அந்த ஷீட்ஸ் மேலே விடுறது உங்களுக்கு நல்லா கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே வந்ததுமே பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ICF ரேக் வந்து ரெடியாக இருக்குங்க. ஐ திங்க் இந்த ட்ரெயின் தான் நினைக்கிறேன். 1 2 3 4 5 கோச் கரெக்டுங்க, இதே ட்ரெயின் தான். ஸோ வாங்க அப்படியே நம்மளோட ட்ரெயின் எப்படி இருக்குது, என்ன இன்ஜின் கப்பல் பண்ணியிருக்காங்க எல்லாமே அப்படியே முன்னாடி போய் பார்க்கலாம். நம்மளோட இந்த ஈரோடு ஜங்ஷன் மேட்டூர் டேம் பேசஞ்சரில் டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 5 கோச்சஸ் தாங்க இருக்கும். ஸோ 5மே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அண்டர்ஸ்டோட் கோச்சஸ் தான். ஸோ ட்ரெயினே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு குட்டியாக தாங்க இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 2 இன்ஜின் இன்னைக்கு வந்து கப்பல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு 5 கோச்சஸ் மட்டும் இருக்குது. ரொம்பவுமே வந்து ஒரு குட்டியான ட்ரெயின் தாங்க இது. ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 4லேருந்து தாங்க டிபார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம எந்த கோச்சில் வந்து போட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் அங்கே இருக்குங்க. ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கோச்சில்ங்க. அதாவது இங்கே பாருங்கள், இந்த கோச்சு தான் வந்து போட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பின்னாடி வியூவும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போகிற வியூவும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதான் லாஸ்ட் கோச்சில் தாங்க போட் பண்ணியிருக்கேன்.
ஸோ நம்மளோட ட்ரெயின் டிபார்ட்டிங் டைம் இங்கேருந்து ஷார்ப்பாக 5 மணிக்குங்க. இன்னொரு 3 நிமிஷம் தான் இருக்குது இங்கேருந்து கிளம்புறதுக்கு. ஸோ ஷார்ப்பாக ஆன் டைம் கிளம்புறமா இல்லை கொஞ்சம் டிலேவாக கிளம்புறமா என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 3 நிமிஷம் டிலேவாக நம்மளோட ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ 5 மணிக்கு கிளம்பி இருக்கணும். 5:03க்கு ஷார்ப்பாக ஈரோடு ஜங்ஷன்லேருந்து நம்மளோட ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட் ஆகிடுச்சிங்க. ஒரு செம்மையான ஏர்லி மார்னிங் டைமில் ஈரோடு ஜங்ஷன்லேருந்து நம்மளோட ஒரு மார்னிங் சூப்பரான டிபார்ச்சருங்க. வித் மலையோட காலையில் ரொம்பவுமே வந்து சில்னஸான கிளைமேட்டுங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஸோ நைட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி வந்தோம் இல்லைங்களா, எல்லா இடத்துலையுமே மழை தாங்க. சேலம் ஜங்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மழை தான். சேலம் ஜங்ஷனில் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே சேரன் சூப்பர் ஃபாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இறங்கினேன். ஸோ எக்ஸாக்டாக இப்போ நம்ம காவிரி ரிவரை வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்கே பாருங்கள் அந்த வியூவை, எவ்வளோ சைலண்டாக இருக்குது பாருங்கள். ஈரோடு ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஸோ காவேரி ரிவர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது தாண்டதுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்கும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரெயின் கிராசிங்காக கோரக்பூர் ஜங்ஷன்லேருந்து திருவனந்தபுரம் நார்த் வரை ரன் ஆகக்கூடிய திருவனந்தபுரம் நார்த் ரப்திசாகர் சூப்பர் ஃபாஸ்ட் வந்துட்டு இருக்குங்க. ஸோ அந்த கிராசிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம காவேரி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே அரைவ் ஆகும். ஸோ வாங்க அந்த கிராசிங் பார்ப்போம். ஸோ இந்த காவேரி ரயில்வே ஸ்டேஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரயில்வே ஸ்டேஷன் தான். ஸோ நம்மளோட ட்ரெயினுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 கோச்சஸ் தான் இருக்குது. ஸோ என்ட்ரி மாதிரிலாம் எடுக்க முடியலைங்க. அப்படியே டேரெக்டாக வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 10 செகண்ட் ஹால்ட்க்கு அப்புறமா இங்கே காவேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகி கிளம்பிட்டோங்க. ஸோ வீடியோவோட இன்ட்ரோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, ஸோ ஒரு பெட்டரான ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோச்சில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தாங்க இருக்கும். ஒன்று நான் இருக்கேன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பர்சன் இருக்கார். 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோச் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து 2வது ஹால்ட் நோக்கி போயிட்டுருக்கோங்க. ஸோ இந்த கோச்சில் யாருமே கிடையாது. எங்கள் நேம் போர்டே தெரிலைங்க, இருட்டாக இருக்குது. ஸ்பீட் பொறுத்தவரையிலையும் ஆல்மோஸ்ட் 110 km/h ஸ்பீட் போயிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட. ஸோ என்ன என்ஜின் லீட் பண்ணுது அப்படின்னு நான் வந்து வீடியோட இன்ட்ரோவில் மென்ஷன் பண்ணல, ஏன்னா கொஞ்சம் அவசரமாக போனதான் மறந்துட்டேன். ஸோ அதோட இமேஜஸ் மட்டும் காட்டியிருப்பேன். என்ன என்ஜின் லீட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா EDTX WAP4ங்க. அதாவது ஈரோடோட லோகோ ஷெட்லேருந்து தாங்க WAP4 லீட் பண்ணிட்டு இருக்கு. அப் டு மேட்டூர் டேம் வரையும் ஆல்மோஸ்ட் சங்கரிதுர்க் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சங்கரிதுர்க்குள்ள அரைவ் ஆகிட்டு இருக்கோம்.
இங்கே சங்கரிதுர்க்குலேயும் ரொம்ப நேரம் ஹால்ட் இல்லைங்க, உடனே இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே விடிஞ்சும் விடியாத மாதிரி ஒரு டைமுங்க. இந்த மலை மேகங்கள் எல்லாமே அப்படியே அந்த வானத்தோட கலர்லேயே சேர்ந்து அப்படியே லைட் ப்ளூ கலரில் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலில் இருந்து ஈரோடு ஜங்ஷன் ரன் ஆகக்கூடிய ஏற்காடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ங்க. ஸோ இந்த ட்ரெயினுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக எல்ஹெச்பி கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. பட் அது ஒரு ரேக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இது மொத்தம் 4 ரேக்கு. இப்போ ஒரு ரேக் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணுவாங்க. மகுடஞ்சாவடி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸோ இங்கே பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைவாக இருக்கோம். ஸோ ஐ திங்க் இது லூப் லைன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்துட்டுருக்குங்க. ஸோ ஈரோடு ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகி ஸோ அந்த ட்ரெயினோட கிராசிங் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம இங்கேருந்து வந்து கிளம்புவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே மகுடஞ்சாவடி ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 and 2க்கு நடுவில் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு அரச மரம் ஒன்று இருக்குங்க. ஸோ அதுக்கு கீழே ஒரு பிள்ளையார் கோயிலும் இருக்குது. இது வரைக்கும் பாருங்கள், நல்லா க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இடமே சூப்பராக இருக்குது. இந்த அட்மாஸ்பியரும் நல்லா இருக்குங்க காலையில் டைமில் பார்க்குறதுக்கு. ட்ரெயின் வர கொஞ்சம் டைம் ஆகும் போலங்க. ஸோ அதுக்குள்ளே இந்த ட்ரெயினை பற்றின சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த ட்ரெயினோட நம்பர் என்ன அப்படின்னா 56103, அதாவது 56103, ஈரோடு ஜங்ஷன்லேருந்து மேட்டூர் டேம் வரையும் ரன் ஆகக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின்ங்க இது. ஸோ வாரத்தில் 7 நாளுமே ரன் ஆகும் இது. ஸோ இந்த ட்ரெயினில் நீங்கள் ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு, ஈரோடுலேருந்து மேட்டூர் டேம் வரையும் ட்ராவல் பண்ணுறதுக்கு நார்மல் ஃபேர் தாங்க, 25 ரூபா, ஆர்டினரி ஃபேர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ 25 ரூபா தான் டிக்கெட் ஃபேராக கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரெயினுக்கு எந்த விதமான ரேக் ஷேரிங்குமே கிடையாதுங்க. ஸோ காலையில் டைமில் ஈரோடு ஜங்ஷன்லேருந்து மேட்டூர் டேம் ரீச் பண்ணும், திரும்ப ஈவினிங் டைமில் மேட்டூர் டேம்லேருந்து ஈரோடு ஜங்ஷன் வருங்க. ஸோ இந்த ட்ரெயினோட, அதாவது இந்த ரேக்ஸோட ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் ஈரோடு ஜங்ஷனில் நடக்குங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கிராஸ் பண்ணி வந்த ஸ்டேஷன்ஸில் மோஸ்ட்லி யாருமே வந்து பார்த்திங்கன்னா போட் பண்ண மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. இங்கே மட்டும் 2-3 பேசஞ்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போட் பண்ணாங்க. ஸோ அந்த ஓவர்டேக்கிங்காக தாங்க நானும் இங்கே சுற்றி வரேன். இன்னுமே ட்ரெயின் வரல. ஸோ அந்த பக்கம் ட்ராக்லையும், அதாவது சேலம் டு ஈரோடு போகும் இல்லைங்களா, ஸோ அந்த டைரெக்ஷன்லையுமே வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் வந்து க்ரீனில் தான் இருக்குது. ஸோ அதை பாருங்கள். ஆனால் எந்த விதமான கிராசிங்குமே இப்போதைக்கு இல்லை. தன்பாத்லேருந்து ஆலப்புழா போகிற எக்ஸ்பிரஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு போயாகணும். அவனும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலேவாக வந்துட்டுருக்கான். ஸோ இங்கே ஓவர்டேக்கிங் தான் இருக்குது, கிராசிங் நமக்கு எதுவும் கிடையாதுங்க. ஸோ இந்த கூட்ஸ் ட்ரெயினுக்காக தாங்க க்ரீன் சிக்னல் ஸோ ஃபுல்லாகவே பெட்ரோல் டேங்க்ஸுங்க.
முன்ன கிராஸ் பண்ணி போன கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்கர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்குங்க. ஸோ அது வந்து WDP-4D, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆல்கோன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் தெரிஞ்சது. ஸோ இப்போ கிராஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா WAP-7 வந்து பார்த்தீங்கன்னா லீட் பண்ணிட்டு போகுதுங்க. ஸோ கொஞ்சம் டைம் வேரியண்ட்டில் வந்துச்சு, ரெண்டும் ஒரே டைமிங்கில் வந்துச்சுனாக்கா சூப்பராக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்மளை ஓவர்டேக்கிங் பண்ணி போனவன் கொல்லம் ஜங்ஷன்லேருந்து விசாகப்பட்டினம் வரையும் ரன் ஆகக்கூடிய விசாகப்பட்டினம் வீக்லி எக்ஸ்பிரஸ்ங்க. ஸோ என்ன ஸ்பீடுங்க, WAP-7 தான், செம்ம ஸ்பீடாக போகுதுங்க. திடீர்னு வந்து ஒரு பாதி ட்ரெயின் கிராஸ் ஆனதுக்கப்புறம் பிளாட்ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ஆகுது. அவ்வளோ ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காது. கிராசிங் ஓவர்டேக்கிங் எல்லாம் முடிஞ்சதும் மகுடஞ்சாவடியிலேருந்து டிபார்ட் ஆகிட்டவங்க. ஸோ இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட் கோச்சில் ட்ராவல் பண்ணுறீங்க ஜஸ்ட் இன் கேஸ் அப்படின்னாக்கா, பின்னாடி இருக்கிற வியூ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கிளிப்பில் ஆட் பண்ணுறேன், எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இங்கே மகுடஞ்சாவடி தாண்டினதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ராக் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்குங்க. ஸோ அதால் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒர்க் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. ஸோ இப்போ ஆப்போசிட்டில் நம்மளை கிராஸ் பண்ணி போச்சு இல்லைங்களா, சேலம்லேருந்து ஈரோடு வரையும் ரன் ஆகக்கூடிய அந்த மெமு எக்ஸ்பிரஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமோ இல்லை 7 மாதமோ வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ நியூவாக இனாகரல் பண்ணாங்க ஒரு 6 to 7 months முன்னாடி. அந்த ட்ரெயினோட பிளாக் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்குங்க. ஸோ அதோட வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கார்ட்ஸில் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. வீரபாண்டி ரோடு ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 5-6 பேசஞ்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட் பண்ணாங்க. டீ போர்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் இறங்கியிருக்காங்க. ஸோ இங்கேயும் ரொம்ப நேரம் ஹால்ட்டில் நினைக்கிறேன், உடனே கிளம்ப போகிறோம். ஏர்லி மார்னிங் டைம்லையோ அப்படின்னா காலையில் டைம்லையோ ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும் அண்ட் தென் கம்ப்ளீட் பண்ணுறதாகட்டும், அது ஒரு வேறு மாதிரி ஃபீலிங்க, அது ஒரு வேறு மாதிரி வைப்பாக இருக்கும். ஸோ காலையில் டைமில் இந்த மலையில் பாருங்களேன், எந்த மாதிரி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அந்த மலையை மறைச்ச மாதிரியும் அது அப்படியே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி எவ்வளோ அழகான வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் தெரிந்து பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம அப்லோட் பண்ண ட்ராவல் விளாக்ஸில் ஒரு 3 வீடியோஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் விளாக்ஸ்லேயே யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை ட்ரை பண்ண சொல்லி கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் போட்டே இருந்தாங்க, யாருன்னு தெரியல கரெக்டாக. ஸோ அவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டில் போயிட்டு அந்த பீக்காக், அதாவது மயில் இருக்கு பாருங்க, ஃபுல்லாகவே ஹை வோல்டேஜ் பவர் சப்ளையில் மேலே போய் உட்காந்துட்டு இருக்குங்க.
ஒரு 24 நிமிஷம் டிலேவா சேலம் ஜங்ஷனுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல் அரைவ் ஆயிருக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த ட்ரெயினுக்கு 2 ஹால் தாங்க இருக்குது. ஒன்று ஓமலூர் ஜங்ஷன், அதுக்கடுத்து தான் மேச்சேரி. இது 2 ஹால் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரெயினோட லாஸ்ட் டெஸ்டினேஷனான மேட்டூர் டேம் ரீச் பண்ணிவிடுவோங்க. ஒரு 5 நிமிஷம் ஹால்க்கு அப்புறமா சேலம் ஜங்ஷன் வந்து டிபார்ட் ஆகிட்டோங்க. ஸோ மெயின் லைன் என்ட்ரி அண்ட் தென் மெயின் லைன் டிபார்ச்சருங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. பிளாட்ஃபார்ம்லேயே பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ சேலம் ஜங்ஷன்லேருந்து வெளியில் வந்ததும் டேரெக்டாக போகிற லைன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை கனெக்ட் பண்ணுற லைனுங்க. அதாவது ஜோலார்பேட்டை காட்பாடி வழியா சென்னை ரீச் ஆகும். ஸோ கொஞ்சம் நம்ம முன்னாடி போயிட்டு லெஃப்ட் எடுப்போங்க. அதாவது ஓசூர் தருமபுரி இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த லைனில் போயிட்டு ஓமலூர் ஜங்ஷன் ரீச் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்து மேச்சேரி கனெக்ட் பண்ணி அங்கேருந்து மேட்டூர் டேம் ரீச் பண்ணுவாங்க. லெஃப்ட் சைட் டைவர்ட் ஆகிட்டோம். இந்த ரைட்டில் போகிற லைன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கனெக்ட் பண்ணுவாங்க. ஸ்லோவாக போயிட்டு ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த புல்லிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண முடியுதுங்க. ஸோ இங்கே சேலம் சரௌண்டிங்கில், அதாவது இப்போ நம்ம போயிட்டு இருக்க ரோட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு நல்ல மழை பெஞ்சிருக்குங்க. ஸோ அந்த இது ஃபீல் பண்ண முடியுது. மெயின் வந்து சில்னஸாக இருக்குது, அது ஒரு ரீசன். அண்ட் தென் இங்கே சைடில் பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுங்க, சைடில் மண்ணெலாம் இருக்குது இல்லைங்களா, அதை பார்த்தாலே தெரியுது நைட்டு ஓரளவுக்கு நல்லாவே மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓமலூர் ஜங்ஷன்லேயும் ரொம்ப நேரம் ஹால்ட் இல்லைங்க, உடனே டிபார்ட் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போகிற லைன் வந்து தருமபுரி ஓசூர் வழியாக வந்து பெங்களூர் கனெக்ட் பண்ணோம். நம்ம இந்த இடத்துல வந்து லெஃப்ட் எடுத்துருவாங்க. லெஃப்ட் எடுத்து மேட்டூர் டேம் ரீச் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரெயின் கவர் பண்ணக்கூடிய கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ அப்படின்னா 99 கிலோமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர். ஸோ இதை ரீச் பண்ணுறது இந்த ட்ரெயின் டைம் டியூரேஷன் 2 மணி நேரம் 45 நிமிஷம் எடுத்துக்குதுங்க. ஸோ இந்த ட்ரெயினோட அதிகபட்ச ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 110 km/h. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் போகிறதுங்க. ஸோ இந்தாண்ட போதும் இல்லைங்களா சிங்கிள் ட்ராக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தருமபுரி போகிற ரூட்டுங்க. சர்ப்ரைஸான ஒரு விஷயங்க, இங்கே மேட்டூர் டேம் போகிற வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ட்ராக் போலங்க ஓமலூர் ஜங்ஷன்ல இருந்து. ஸோ நான் சிங்கிள் ட்ராக் தான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், பட் டபுள் ட்ராக் இருக்குங்க. ஆனால் தருமபுரி ஓசூர் லைனே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லைன் ஒர்க் இப்போ தான் போயிட்டு இருக்கு. பட் இது ரொம்ப நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ட்ராக்காக இருக்கும் போல. ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறதால எனக்கு இதை பற்றி கரெக்டாக தெரிலங்க, டபுள் லைனா சிங்கிள் லைனா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லைனில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ட்ரெயின் இது தாங்க. அதாவது மக்கள் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ட்ரெயின் இது தான். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இப்படி ஒரு சர்வீஸ், அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ஆப்போசிட் டைரக்ஷனில் சர்வீஸுங்க. காலையில் 5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜங்ஷன்லேருந்து கிளம்பி 7:45க்கு மேட்டூர் டேம் ரீச் பண்ணோம். அகைன்
நைட்டு 7:25 மேட்டூர் டேம்லேருந்து டிபார்ட் ஆகி 10:05 வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சர்வீஸ் தான் வந்து டெய்லி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் கரெக்டாக எனக்கு இதுதான் வந்து விஷயமா அப்படின்றது தெரியல. அதாவது இந்த மேட்டூர் டேம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க இல்லைங்களா, ஸோ அதுக்கு தேவைப்படுற திங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு போகிறதுக்காக தான் வந்து மெயினாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாங்க, டெவலப் பண்ணாங்க அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் படித்த மாதிரி ஒரு ஞாபகம். பட் எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த இடத்துல இருந்து யாராச்சும் வந்து இந்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில் கரெக்டாக என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிவிடுங்க. ஸோ அந்த ரெய்னி கிளைமேட் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுதுங்க. வெயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நியர்பை நம்ம மேச்சேரி ரோட் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. ஸோ அப்படியே இந்த கோச்சஸில் இருக்கிற இன்டீரியர்ஸ் அப்படியே சும்மா லைட்டாக காட்டிடுறாங்க. யூஸ்வலான ஒரு ஐசி ஃபண்டர்ஸோட கோச் மாதிரி தாங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜஸ் வைக்கிறதுக்கு இடமும், கீழே வந்து சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகல, நார்மல் தானே சப்போர்ட் ஆகும். அண்ட் தென் ஃபேன் கண்ட்ரோல் சுவிச்சஸ் இது எல்லாமே மேலே இன்னொரு சார்ஜிங் போட்டிருக்கு. மேலே லக்கேஜ் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு பர்சனல் செட் பண்ணுற மாதிரியும், அண்ட் தென் இந்த பக்கமே 2 சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபேன் கண்ட்ரோல் சுவிச்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலே இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் மாட்டிக்கிறதுக்கான ஹூக்ஸ் இருக்குது. மேலேயும் வந்து லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே மேச்சேரி ரோடு ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம அரைவ் ஆளுங்க. பிளாட்ஃபார்ம் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்ஸ் நின்றுட்டுருக்கு. நம்ம வந்து அரைவ் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாட்ஃபார்மே இல்லாத இடத்துல தாங்க அரைவ் ஆகிருக்கோம். ஸோ இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இல்லை. அண்ட் தென் அதை போலவே இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இல்லைங்க. அந்த சென்ட்ரல் ட்ராக் நடுவிலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற அண்டர்ஸ்டோர் கோச் இருக்கிற அப்படியே வாஷ் பேஷன் ரெஸ்ட்ரூம்ஸும் பார்த்துருவாங்க. ஸோ வாஷ் பேஷன் பொறுத்தனால நல்லாவே மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா நீட்டாகவே இருக்குது. அண்ட் தென் தண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக வருதுங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா நீட்டாகவே இருக்குங்க. கொஞ்சம் பழைய கோச் இல்லைங்களா, ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. மற்றபடி க்ளீன்லெஸ் வந்து நல்லாவே இருக்குங்க. ஸோ மிரரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாகவே இருக்குது. அண்ட் தென் கீழே வாஷ் பேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆன் டைமுக்கோ அப்படின்னா பிஃபோர் டைமுக்கோ நம்ம மேட்டூர் டேம் ரீச் பண்ணியிருக்கணுங்க. ஸோ மேச்சேரி ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் கிட்டங்க. கரெக்டாக சொன்னால் ஒரு 18 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே நம்மள சிக்னல் எல்லாம் வெயிட்டிங்கில் வச்சுட்டாங்க. ஸோ அதால் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்துட்டு இப்போயும் வந்து மேட்டூர் டேமுக்குள்ளே கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க அரைவ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம் எவ்வளோ டிலேவோட மேட்டூர் டேம் ரீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட இந்த ஜெர்னியோட ஃபைனல் டெஸ்டினேஷனான மேட்டூர் டேம் ரீச் பண்ணிட்டோங்க. ஒரு 21 நிமிஷம் டிலேவாக ரீச் பண்ணியிருக்கோம். கரெக்டாக 7:45 ஆன் டைம் இங்கே ரீச் பண்ண வேண்டியது. பட் 21 நிமிஷம் டிலேவாக 8:06 ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா மேச்சேரி ரோட்டில் ஒரு 18 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அங்கேயே நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம் தாங்க இங்கே டிலே ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம் அங்கே வேஸ்ட் பண்ணாமல் வந்தது அப்படின்னா ஆன் டைமுக்கோ இல்லை பிஃபோர் டைமுக்கோ கூட நமக்கு ரீச் பண்ணிட்டு இருப்போம். ஸோ எந்த ஸ்டேஷன்லுமே ரொம்ப நேரம் ஹால் டைம் கிடையாதுங்க. பேசஞ்சர்ஸ் வந்து போட் பண்ணி டிபோர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நிறைய ஸ்டேஷன்ஸில் ஐ மீன் ஒரு 2-3 ஸ்டேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போட் பண்ணல. ஒரு ஆள் 2 ஆள் போட் பண்ணல, பெரிய விஷயங்க. ஸோ டோட்டலாகவே இங்கே மேட்டூர் டேம் வரையும் ஒரு 10லேருந்து ஒரு 20 பேர் கூட இருக்காது, ஒரு 10லேருந்து ஒரு 15 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி வந்திருப்போம் அந்த லாஸ்ட் டெஸ்டினேஷன் வரையும். அவ்வளோதாங்க பேசஞ்சர்ஸ் வந்து இதில் ட்ராவல் பண்ணாங்க.
ஸோ இந்த ட்ரெயினோட ஹால்ஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணல, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொன்னேன். ஹால்ஸை பற்றி மட்டும் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸோ டோட்டலாக 9 ஹால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுதுங்க. அந்த 9 ஹால்ஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே கைஸ், இந்த ஒரு vlog வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபீட்பேக் என்ன, அதாவது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. மேலும் இது போன்ற vlogsக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கங்க. இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் ட்ரெயின்ஸோட வீடியோ வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ட்ரெயின்ஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். ஓகே கைஸ், இதோட நம்மளோட இந்த ஒரு vlog வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு சூப்பரான vlog வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பை பை, டேக் கேர்.